பிரைஸ் தி லார்ட். ஜாய்ஃபுல் விசிஐயோட ஆன்லைன் கிறிஸ்மஸ் சர்வீஸ்க்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் எங்களோட அன்பான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது கூட சிஸ்டர் ஜூலியா அவர்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நமக்காக வாசிப்பார்கள். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிரபு, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். இப்பொழுது சிஸ்டர் யூனிஸ் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா கர்த்தாவே. ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இந்த ஜாய்ஃபுல் விசி ஆன்லைன் சர்வீஸ்க்கு அவங்க ஆண்டவரே சப்பா கவனிச்சு கொண்டிருக்க ஒவ்வொருத்தவங்களும் ஆசீர்வதிங்க அப்பா. கர்த்தத்தாமே தானே ஜெபிக்கிறோம் அப்பா. ஆனால் என்ன கவலையில் வந்திருப்பாங்க எங்களுக்கு தெரியாதப்பா. கர்த்தத்தாமே நீங்கள் அவங்களோடு இந்த வழிநடத்த பிரதேவனுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. அப்பா ஆண்டவரே நீர் வழிநடத்த பிரதேவன் நீராக இருக்கிறீங்க அப்பா. அப்பா ஆண்டவரே சப்பா நன்றி செலுத்திங்க. பிரேஸ் நமத்தனாப்தாவே. ஆமீன். இப்போ ஆண்டவர் நமக்காக இந்த பூமியில் பிறந்தார். நம்ம பாவத்தை எல்லாம் போக்க அவர் பிறந்திருக்கார். இப்போது கூட நம்ம பிறந்த வானவர் மானிடர் பாடலாம். பிறந்தார் பிறந்தார் வானவர் பூமி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே
ஏசப்பா. அப்பா, அந்த பரலோகத்தை விட்டு ஆண்டவரே எங்களுக்காக நீங்கள் வந்தீங்களே ஏசப்பா, எங்களுக்காக சிலுவையில் மரித்தீங்களே ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களே ஏசப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக ஏசப்பா நீங்கள் பிறந்து வளர்ந்து அப்பா சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. இனியும் வரப்போகிறீரே, உமக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, உம்மை துதித்து உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, வழி நடத்துங்க. இப்பொழுது கூட நம்ம ஒரு பாடலாம். தூயா தூயா இயேசுநாதா. ஆண்டவரே இயேசுப்பா, எங்களுடைய எல்லா துதியும் எல்லா மகிமையும் எல்லா கனமும் ஒருவருக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, அப்பா நீர் பிறந்த ஆண்டவரே இந்த நாட்களை நாங்கள் கொண்டாடி கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தில் கர்த்தர் நீர் பிறந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா எங்களோட ஒவ்வொரு வீட்டில் கர்த்தர் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க இயேசுப்பா ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே உம்முடைய பிறப்பின் செய்தி ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா மற்றவர்களுக்கும் ஆண்டவரே அப்பா அதை அறிவிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபையும் பலனையும் கொடுங்க ஆண்டவரே. இயேசுப்பா நீர் பிறக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா அந்த இடத்துல எவ்வளவு சமாதானம் இருந்ததோ அதே சமாதானத்தை ஆண்டவரே அப்பா எங்களோட ஒவ்வொரு அப்பா இருதயங்களிலும் ஆண்டவரே ஒவ்வொரு வீட்லையும் கர்த்தர் நீங்க அப்பா ஊற்றும்படியாக கேட்டு செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் என்றென்றைக்கும் ஆண்டவரே அப்பா உயர்ந்திருப்பீராக தகப்பனே. ஆராதனை முழுவதும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. முற்றிலுமாய் தாழ்த்துக்கிறோம். கர்த்தர் நீரே உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.
ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு எவ்ரிபடி. இந்த காணொலியை பார்க்கிற அனைவருக்கும் ஜாய்ஃபுல் விக்டரி சர்ச் சார்பிலிருந்து எங்களுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷத்தினுடைய இறுதியில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த கிறிஸ்மஸ்க்குள்ளாக நம்மை கடந்து போகும்படியாய் கர்த்தர் நம்மை அபரிமிதமாய் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகையினாலே இந்த வருஷத்தின் இறுதியில் நாம் இருக்கிறோம். கர்த்தர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்மஸ் செய்தியாக உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்ற தலைப்பில் உங்களோடு கூட இந்த தேவ செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மத்தேயு 1:21 நாம் வாசிக்கிறோம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். மரியாள் அவர்கள் ஒரு குமாரனை பெறுவாள். அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஹல்லேலூயா. கன்னி மரியாள் அவர்கள் ஒரு குழந்தையை பெறுவார்கள், ஒரு குமாரனை பெறுவார்கள் என்றும் அதற்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று இது தேவ தூதனானவன் இந்த இடத்திலே அவர் சொல்லிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் உலகத்தின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிக்கிறவர் என்பதையும் அவர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் 4:12 நாம் வாசிக்கிறோம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். 1 யோவான் 4:14 வாசிக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராய் அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சி இடுகிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. பிதாவான நம்மீது அன்பு கூர்ந்தபடியினாலே தமது குமாரனையே நமக்காக கிருபாதர பலியாய் ஜீவாதர பலியாய் ஒப்பு கொடுத்து நம்மீது அன்பு கூர்ந்தார். அந்த ஆண்டவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தம்மை தாமே கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து இந்த பூமியிலே ஒரு மனுஷனாக ஒரு கன்னி மரியாளிடத்திலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இந்த பூமியிலே பிறந்தார். அவருடைய நாமம் இயேசு என்பதாகும். இந்த இயேசு என்ற நாமத்திலே இந்த உலகம் ரட்சிக்கப்படுகிறது. உலகத்தில் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுகிறார்கள். இந்த இயேசு நாமத்திலே நமக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை நாம் பார்ப்போம். ரட்சிப்புக்கு அவருடைய நாமமே இல்லாமல் வேறு எந்த நாமம் கட்டளையிடப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு முழங்காலும் அவர் நாமத்துக்கு முன்பாக முடங்கும் என்றும் ஒவ்வொரு நாவும் அவர் நாமத்தை புகழும் என்றும் சொல்லப்படுகிறது. அவர் மனுஷகுமாரனாய் வந்திருந்தும் அவர் தேவனாக இருக்கிறார். நம்மீது கொண்ட அன்பினாலே அவர் இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவ சாப ரோகங்கள் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்து நமக்கு ஒரு புதிய பாதையை அமைத்து என்றென்றுமாய் நாம் அவரோடு கூட நாம் இருக்கும்படியாக நமக்கு ஒரு வழியை திறந்து வைத்திருக்கிறார். இந்த பூமியில் வந்தபோது அன்பை குறித்து நமக்கு எடுத்து சொன்னார். பாவத்தினுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, சாபத்தை குறித்து பேசினார். நாம் மனம் திரும்பும்படியாக அவர் கட்டளையிட்டார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்ய சமீபத்திற்கு என்று சொன்னார். இப்படியாக அநேக காரியங்களை சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தினார். ஆகையினாலே இன்று அந்த சத்தியத்தை நாம் பரிசுத்த வேதகாமத்தில் தினந்தோறும் நாம் அதை வாசித்து ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்மை புதிய படைப்பாய் நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகளெல்லாம் ஒழிந்து போகின்றன. நாம் நாளுக்கு நாள் கிறிஸ்துவுக்குள் வளர்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் மாறுவோம் என்பது நிச்சயம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே
இயேசு என்ற நாமத்திலே என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே சுருக்கமாய் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் 1வது அதிகாரத்திலே 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படியாக அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவர்கள் மனுஷ சித்தத்தாலோ புருஷ சித்தத்தினாலோ பிறவாமல் அல்லது இந்த மனுஷ இரத்தத்தினாலோ பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லி அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராய் நம்முடைய சொந்த இரட்சகராய் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம் உள்ளத்தில் வரும்போது நாம் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறோம். அவர் நமக்குள் வரும் பொழுது நாம் அவருடைய வீடாய் மாறுகிறோம், அவருடைய ஆலயமாய் நாம் மாறுகிறோம். அவர் நமக்குள் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நமக்குள் வரும்போது, இரட்சகர் நமக்குள் வரும்போது நாம் அவருடைய பிள்ளைகளாக, இரட்சிக்கப்பட்டவர்களாக, நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக மாறுகிறோம். ஆகினாலே இயேசு கிறிஸ்து எவர் ஒரு ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். முதலாவது ஆசீர்வாதம், இயேசுவின் நாமத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகும்படியாக ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். இரண்டாவது காரியத்தை நாம் வாசிப்போம். இயேசுவின் நாமத்திலே பாவ மன்னிப்பு என்ற ஆசீர்வாதம் என்று மத்தேயு 1வது அதிகாரத்தில் 21வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஆம், நம் தேவன்தாமே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்றும் பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்றும் வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு என் பாவங்களுக்காக நான் மனஸ்தாபப்பட்டு நான் மனந்திரும்பி அவரிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கும்போது அந்த இயேசு கிறிஸ்துவானவர் என் பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் என் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆற்றுக்குட்டியானவர். என் கடந்த கால பாவங்கள், என் நிகழ்கால பாவங்கள், எதிர்கால பாவங்கள் அனைத்தையும் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார். இயேசுவின் ரத்தம் என் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறதாய் இருக்கிறது. என் பாவங்களை நான் அறிக்கையிடும் போது என் பாவங்களை மன்னிக்க இயேசு உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஆகையினாலே இரண்டாவது ஆசீர்வாதம் என்னென்று சொன்னால் பாவ மன்னிப்பாகிய ஆசீர்வாதம். முதலாவது இயேசுவின் நாமத்திலே அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறுகிறோம். இரண்டாவது இயேசுவின் நாமத்திலே நாம் பாவ மன்னிப்பை பெறுகிறவர்களாய் இருக்கிறோம். மூன்றாவது ஒரு காரியம் ரட்சிப்பு. தேவன் நமக்கு ரட்சிப்பை அளிக்கிறவராய் இருக்கிறார். ஆம், பாவத்தினுடைய சம்பளம் மரணமாயிருக்கிறது. பாவம் செய்கிறவர்கள் நியாய தீர்ப்பு அடைவார்கள். அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. அவர்களுக்கு பாதாளம் என்று வாயை திறந்து வைத்திருக்கிறது. அவர்களின் முடிவு மரணமாயிருக்கிறது, நரகமாயிருக்கிறது என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். ஆனால் நம் வேதத்திலே நாம் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே ரட்சிப்பை பெறுகிறோம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனிதர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளை இடப்படவில்லை என்றான். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமமே இல்லாமல் வேறு எந்த நாமமும் இல்லை. வேறு எந்த நாமத்தினாலும் ரட்சிப்பு இல்லை. இயேசு என்ற நாமத்தில் மாத்திரமே ரட்சிப்பு. இயேசு என்றாலே அவர் இரட்சகர் என்று அர்த்தமாகும். நம்மை ரட்சிக்கவே வந்தார். 1 யோவான் 4:14 நாம் வாசிக்கிறோம், பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராய் அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சிடுகிறோம் என்று வாசிக்கிறோம். அவர் ஒரு மனிதனுக்கு மாத்திரமல்ல, அவர் உலக இரட்சகராகவே வந்தார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் நான் மாறும்போது என் பாவத்தை மன்னித்து என்னை ஆக்கினை தீர்ப்பிலிருந்து என்னை கர்த்தர் காப்பாற்றி எனக்கு இரட்சிப்பை அருகிலவா இருக்கிறார்.
ஆகையினாலே ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் இயேசுவினிடத்தில் வந்து பாவ மன்னிப்பை கேட்டு ரட்சிப்பை அவரிடத்துக்கு அவர் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் போது இயேசு அந்த ரட்சிப்பை அவர்களுக்கு தந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்திலே நமக்கு இதோ அவருடைய பிள்ளைகளாகும்படியாய் ஆசீர்வாதம் உண்டு. இயேசுவின் நாமத்திலே பாவ மன்னிப்பாகிய ஆசீர்வாதம் உண்டு. இயேசுவின் நாமத்திலே ரட்சிப்பு என்ற ஆசீர்வாதம் ஒன்று. நான்காவது ஒரு காரியம், இயேசுவின் நாமத்திலே விடுதலை என்கின்ற ஆசீர்வாதம். இன்றைக்கு ஜனங்கள் அநேக கட்டுகளிலே அவர்கள் இருக்கிறார்கள், கட்டப்பட்டு இருக்கிறார்கள். பாவத்தினாலே கட்டப்பட்டு இருக்கிறார்கள், பிசாசினாலே கட்டப்பட்டு இருக்கிறார்கள், வியாதியினாலே கட்டப்பட்டு இருக்கிறார்கள். அதிலிருந்தெல்லாம் இயேசுவின் நாமம் விடுதலை அளிக்கிறதாய் இருக்கிறது. இயேசுவினிடத்தில் எவர் ஒருவரை கொண்டு வந்தார்களோ அவர்களெல்லாம் தேவன் விடுதலை செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று யோவான் 8வது அதிகாரத்திலே 31வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சீஷர்கள் இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்த்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆம், கட்டவிழ்க்கவும் இயேசுவின் நாமத்திலே நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான்காவது ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்திலே விடுதலை. எப்பேற்பட்ட பாவ பழக்கங்களில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அடிமை தனத்தில் இருந்தாலும் சரி, இதோ பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான், இதோ கடன் வாங்கினவன் கடனுக்கு அடிமையாயிருக்கிறான், இதோ அடிமை தனத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை இயேசு என்ற நாமம் விடுதலை செய்கிறது. இயேசு என்ற நாமத்தை விசுவாசித்து பாருங்கள். இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். என்னை விடுதலையாக்கும் இயேசுவே என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை அடிமை தனத்திலிருந்து உங்களை விடுதலை செய்து உங்களை ரட்சிக்கும் தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஐந்தாவது ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிசாசுகளை துரத்தும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மார்க் 16வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இயேசுவின் நாமத்தில் நாம் பிசாசுகளை துரத்த முடியும், அந்தகார வல்லமைகளை கற்ற முடியும். நாம் இயேசுவின் நாமத்தில் பிசாசுனுடைய கட்டுகளை நாம் உடைக்க முடியும். இயேசுவின் நாமத்தில் நமக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு என்ற நாமத்தில் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நாமங்களுக்கு மேலான உயர்ந்த உன்னத நாமம் கொண்டவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுவின் நாமத்தில் பிசாசுகளை நாம் துரத்த முடியும். ஹல்லேலூயா! கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதன், ஒரு பெரிய பணக்காரனுடைய மகன் ஒரு பிசாசினாலே கற்றப்பட்டு அவன் பிசாசினாலே அவன் ஆக்கிரமிக்கப்பட்டு அவனை சங்கிலி போட்டு கட்டியிருந்தார்கள். ஒரு சமயம் அந்த வீட்டுக்குள்ளாக பிரவேசித்த சலவை தொழிலாளி, அவர் ஒரு விசுவாசி, அவர் இயேசுவின் நாமத்திலே அப்பொழுதுதான் அவர் புதிதாய் ரட்சிக்கப்பட்டு அவர் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறார். இப்போது அந்த கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற அந்த பிசாசு பிடித்தவனை இதோ அவன் பார்த்து ஐயோ என்று பரிதாபப்பட்டு அவர் போகும் பொழுது, அந்த சலவை அந்த துணியை சுமந்து கொண்டு போகும் பொழுதே அந்த மனிதனை பார்த்து இயேசுவின் நாமத்திலே பிசாசை இவரை விட்டு போ என்று கட்டளையிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் அந்த சலவை துணிகளை கொடுத்து விட்டு திரும்பி போய்விட்டார். என்ன ஒரு அற்புதம்! அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நடந்தது. அந்த சலவை தொழிலாளி இயேசுவின் நாமத்தில் அந்த பிசாசு போ என்று சொல்லும்போது அந்த பிசாசு அந்த பையனை விட்டு போய்விட்டது. அவன் உடனடியாக விடுதலை அடைந்து புத்தி தெளிந்து தகப்பனே என்று தன் தகப்பனை நோக்கி கூப்பிடுகிறான், அம்மா என்று கூப்பிடுகிறான். இந்த சத்தத்தை கேட்ட தகப்பனும் தாயும் ஓடி வந்த போது தன் பிள்ளை புத்தி தெளிந்து உட்கார்ந்திருக்கிறதை பார்க்கும்போது அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். என்ன சம்பவித்தது என்று சில ஆராய்ந்து பார்க்கும்போது தெரிந்தது, அந்த சலவை தொழிலாளனவன் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி அந்த பிசாசை துரத்திருக்கிறான். அவன் விசுவாசத்தோடு இதோ அந்த பிசாசை துரத்தினபடியினாலே அந்த குடும்பமும் கூட ரட்சிக்கப்பட்டதாம். ஹல்லேலூயா! ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், விசுவாசிகளினாலே நடக்கும் கிரியைகள். நீ இயேசு கிறிஸ்து என்ற
நாமத்தின் மீது விசுவாசம் கொண்டு நீ பிசாசுகளை துரத்த முடியும். உலகத்தில் இருக்கிற பெரியவரான் தான் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்துக்கு முன்பாக எல்லாமே முழங்கால் படியிட்டு ஆக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் உரத்த சத்தமாய் பிசாசே போ என்று சொல்லும்போது, அப்புறம் போ என்று சொல்லும்போது, பின்னாலே போ சாத்தானே என்று சொல்லும்போது, அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லும்போது பிசாசுகள் நடுங்கி ஓடிவிடும். ஹல்லேலூயா. இது நமக்கு தேவன் கொடுக்கிற 5வது ஆசீர்வாதமாக இருக்கிறது. 6வது காரியத்தை நாம் பார்ப்போம். இயேசுவின் நாமத்தில் சுகம், ஆரோக்கியம் என்ற ஆசீர்வாதம் கிடைக்கிறது. நாம் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே 3வது அதிகாரத்திலே அலங்கார வாசல் தனிலே ஒரு சப்பானியானவன் இடுப்பு அளவு வரைக்கும் அவன் பலவானாய் காணப்படுகிறான். இடுப்புக்கு கீழாக அவனுடைய கால்கள் எல்லாம் சூம்பி போய் சப்பானியாய் இருக்கிறான். என்னதான் அவன் சரீரம் பலமுள்ளதாக இருந்தாலும் அவனுடைய இடுப்புக்கு கீழான பகுதி பலவீனமாய் இருக்கிறது. அவனால் எழுந்து நிற்க முடியாது, நடமாட முடியாது. அவன் 2 கரங்களை வைத்து அவன் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறவனாய் இருக்கிறான். அப்போது அப்போஸ்தலர்கள் அந்த வழியாய் கடந்து போகும்போது அவனை பார்த்து, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, இதோ என்னிடத்தில் இருக்க நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லும்போது அவர்கள் எழுந்து அந்த மகன் துள்ளி குதித்து எழுந்து நடந்தானாம். ஹல்லேலூயா. அவருக்கு பாருங்க, ஆண்டவர் தாமே பலவீனர்களையும் சுகவீனர்களையும் நமக்கு இயேசுவின் நாமத்தில் சுகப்படுத்தும் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிணிய ஆளுகள் மீது இயேசுவின் நாமத்தில் கை வைத்து பாருங்கள். நீங்கள் ஜெபிக்க கூட தேவையில்லை. இயேசுவின் நாமம் சொல்லி கையை வையுங்கள், அவர்கள் உடனடியாக சுகம் அடைவார்கள். உங்கள் விசுவாசம், ஹல்லேலூயா, இயேசுவின் மீது வைக்கும் விசுவாசம் பிணியாளிகளை சொஸ்தப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் கிடைக்கும். இயேசுவின் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் 7வது காரியத்தை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 14வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாய் அதை செய்வேன். ஹல்லேலூயா. நாம் குமாரனுடைய நாமத்தில், நாம் இயேசுவினுடைய நாமத்தில் நாம் எதை கேட்டாலும் குமாரன் பிதா மகிமைப்படும்படியாக அவர் செய்வார். கேட்போம், தேவ சித்தத்தின்படி கேட்போம், தேவனுடைய வார்த்தையின்படி கேட்போம். நிச்சயமாய் தேவன் குமாரன் பிதா மகிமைப்படும்படியாய் அதை செய்வார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அதை செய்யப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாம் கேட்பது எல்லாம் தேவனுடைய சித்தமாகவே இருக்கட்டும். நீ சுகமடைய வேண்டும், தேவ சித்தம். நீ ரட்சிப்படைய வேண்டும், தேவ சித்தம். நீ பாவ மன்னிப்பு பெற வேண்டும், அது தேவ சித்தம். நீ பரிசுத்தமான வாழ வேண்டும், நீ தேவ சித்தம். நீ நீதிமானா இருக்க வேண்டும், தேவ சித்தம். நீ இலவசமாய் பெற்றாய், நீ இலவசமாய் கொடு, அது தேவ சித்தம். இப்படியாய் தேவ சித்தமானது அநேகம் உண்டு. அந்த சித்தத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். நீங்கள் அடிமையாக இருப்பது தேவ சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்பது தான் தேவ சித்தம். அந்த தேவ சித்தத்துக்கு ஏற்றவாறு கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்கும் எதையும் தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் சென்று நற்செய்தியை சொல்லுங்கள். ஹல்லேலூயா. வானத்தின் கீழே இந்த பூமியிலே இயேசுவின் நாமமே இல்லாமல் வேற எந்த நாமும் கட்டளிடப்படவில்லை ரட்சிக்கப்படுவதற்கு. எத்தனையோ ஆத்மாக்கள் இயேசுவை அறியாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அல்லது அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள், பாவத்திலே உழன்று கொண்டிருக்கிற முழுகி கொண்டு இருக்கிறவர்கள், அனாதைகளாய் இருக்கிறார்கள், மேய்ப்பனற்றவர்களாய் இருக்கிறார்கள், வழிநடத்துகளாய் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே போய் நாம் நற்செய்தியை சொல்லுவோம். இயேசுவின் நாமத்திலே நற்செய்தி. இயேசுதான் நமக்கு பிறந்தார், இயேசுதான் நம்முடைய பாவங்களை சுமந்தார், இயேசுதான் நமக்காய் பாடுகளை அனுபவித்தார், இயேசுதான் நமக்காக அடிக்கப்பட்டார், இயேசுதான் நமக்காய் நொறுக்கப்பட்டார், இயேசுதான் நமக்காக ரத்தம் சிந்தினார், இயேசுதான் நம் சாபங்களை இந்த கல்வாரி சிலுவையில் சுமந்தார்,
இயேசு தான் நமக்காக அந்த ஜீவனை கொடுத்தார். அந்த இயேசு தான் மரணத்தை வென்றார். அந்த இயேசு தான் பாதாளத்தை வென்றார். அந்த இயேசு தான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த இயேசு தான் மீண்டும் வரப்போகிறார், நம்மை எடுத்து செல்ல போகிறார். நற்செய்தியை போய் நாம் எல்லோருக்கும் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு நல்லவராய் இருக்கிறார். இயேசு உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இயேசு உன் வாழ்க்கையிலே மாற்றுவார். இயேசு உன் வீட்டாரை ரட்சிப்பார். இயேசு உன்னை விதத்தில் அதிசயம் செய்வார். இயேசு வல்லமையுள்ளவர். இயேசு மகிமைக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர். அவரே மெய்யான தேவன், அவரே இந்த சிருஷ்டிகர் என்றெல்லாம் சொல்லுவோம். அப்பொழுது மரணத்திலும் பாதாளத்துக்குள்ளும் நரகத்துக்குள்ளும் போய்க்கிற சாத்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்க, சாத்தானால் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் எல்லாம் விடுதலை ஆக்கி நற்செய்தியை கேட்டு இயேசுவினிடத்தில் மனம் திரும்புவார்கள். அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்கிறவர்களாக அவர்கள் மாறுவார்கள். ஆகிய இயேசுவின் நாமத்தில் நாம் சுவிசேஷகத்தை சொல்வோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியில் இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அதுதான் இயேசுவின் நாமத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஹல்லேலூயா. இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள். துக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யுங்கள். வருத்தப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஐயா, யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம போய் உதவி செய்வோம். அப்படி நாம் உதவி செஞ்சோன்னா நமக்கு பரலோகத்தில் பொக்கிஷங்கள் அதிகமாக உண்டாயிருக்கும். இந்த பூமியில் எதையுமே நம்ம சேர்த்து வைக்க முடியாது. இந்த பூமியிலேருந்து நம்ம எதையும் எடுத்து செல்லவும் முடியாது. ஏன், இந்த சரீரமே நம்ம கூட வரவே முடியாது. உன் கூட வர்றது ஒன்றே ஒன்று, அந்த கிரியை மாத்திரமே. இயேசு இரக்கமுள்ளவராய் இருந்தது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். இயேசு மனதுருக்கமுடையவராய் இருந்தது போல நீங்களும் மனதுருக்கமுடையவராய் இருங்கள். இயேசு காருண்யமுடைய தேவன், கருணையுள்ள தேவன். அவரை போல் நாமும் மாறுவோம். இயேசு தயவுள்ள தேவனாய் இருந்தார், நாமும் தயவுள்ளவர்களாய் மாறுவோம். ஆம், பிரதிபலிப்பை எண்ணி நாம் உதவி செய்ய வேண்டாம். நாம் எதையும் எதிர்பார்த்து உதவி செய்ய வேண்டாம். இல்லாதவர்களுக்கு நாம் உதவி செய்வோம். நாம் செய்ய வேண்டியது அதுதான். இந்த உலகத்தில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற தேவன் நமக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய திராணி இருக்கும் பொழுது, நாம் திராணி இருக்கும்போதே மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். நாம் அன்பு கூறுகிறோம் பிறரை வெறும் நாவினால் அல்ல, கிரியினாலே நாம் அன்பு கூறுவோம். அது இயேசுவின் நாமத்தில் செய்வோம். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்கள் உண்டாயிருக்கும். கர்த்தர் உனக்காக அவர் காத்திருந்து உன்னை அழைத்து உன்னை ஆசீர்வதிக்கிறவராய், தூதர்களுக்கு முன்பாக உன்னை ஆண்டவர் தாமே மகிமைப்படுத்துகிறாய் இருப்பார். கர்த்தருடைய நாமத்தில் நமக்கு தேவனுடைய இயேசுவின் நாமத்தில் நாம் இயேசுவின் பிள்ளைகளாகும்படியாய் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பாவ மன்னிப்பு என்ற ஆசீர்வாதம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பு என்ற ஆசீர்வாதம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் விடுதலை என்ற ஆசீர்வாதம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் பிசாசுகளை துரத்தும் அதிகாரம் என்ற ஆசீர்வாதம் உண்டு. இயேசு நாமத்தில் சுகம், ஆரோக்கியம் என்ற ஆசீர்வாதம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு வாக்குத்தத்தம் என்ற ஒரு ஆசீர்வாதம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் சுவிசேஷகம், நற்செய்தி என்ற ஆசீர்வாதம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் உதவிகளை செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கண்களை மூடுவோமா? அன்புள்ள இயேசுவே, இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். இயேசு என்ற நாமம், ஆண்டவராய் இயேசுவே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஆண்டவரே புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவெல்லாம் ஒழிந்து போயின. ஆண்டவரே, சரித்திரமே இரண்டாக பிரிகிறது ராஜா. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இயேசு வருவார் என்று சொன்னால், அவனுடைய இயேசு ஒருவன் உள்ளத்தில் பிறக்கும் பொழுது அவன் முன்பிருந்த வாழ்க்கை மாறி அதன் பிறகு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்த, இயேசுவோடு கூட சேர்ந்த, இரட்சகரோடு கூட சேர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வான். அது ஆசீர்வாதமான பரலோக வாழ்க்கையாக இருக்கும். அப்பா, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம்.
இந்த தேவ செய்தியை கேட்ட அனைவர் மீதும் இந்த இயேசுவின் நாமத்தினுடைய ஆசீர்வாதங்கள் அவர்கள் மீது வந்து இறங்குவதாக. இந்த காணொலியை காண்கிறவர்கள் எவராது இயேசு குறித்து அறியாதிருப்பார்கள் என்று சொன்னால் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இந்த நற்செய்தி அவர்கள் பெற்றுக்கொண்டு தங்கள் உள்ளத்தை இயேசுவுக்கு என்று அர்ப்பணிப்பார்களாக. வருகின்ற வருஷம் 2024 ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதம் உடையதாக கிறிஸ்துவுக்குள்ளாய் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நாம் காணிக்கை பகுதிக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கிறோம். அன்புள்ள இயேசுவே, உன் பிள்ளைங்க கர்த்தாவே தங்களை காணிக்கை செலுத்துகிறார்கள். இவரை நீ அபரிமிதமாய் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எங்களை வழிநடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லோரும் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கட்டும். தாங்கள் மாத்திரமல்ல, தங்களுடைய மகிழ்ச்சியை மற்றவர்கள் மூலமாக நற்செய்தியின் மூலமாய் பகிர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. உதவி செய்கிறது மூலமாக பகிர்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எல்லாவற்றும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். முக்கியமான ஒரு காரியம், இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே புதிய தீர்மானங்களை எடுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை இன்னும் மேன்மை அடையும்படியாக புதிய தீர்மானங்களை உருவாக்குங்க. ஆண்டவர்கிட்ட கிருபையை கேளுங்க. கர்த்தர் உங்கள் கிருபையை தருவார், உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் ஏறெடுத்த முடிவுகள், திட்டங்கள், தீர்மானங்கள் அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் இந்த பூமியில் வந்து அவர் சோதிக்கப்பட்டபடியினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து சொல்வோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியம் சந்தோஷமாக இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். Praise the Lord. God bless you all. Happy Christmas and New Year.